මන්ත්‍රී දීමනා පක්ෂ අරමුදලට යැවීම තහනම් කිරීමේ நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான கொடுப்பனவுகளை அரசாங்கம் கையாளும் விதம் குறித்து பிவித்ரு ஹெலோருமி கட்சியின் தலைவர் உதய கமம்பல விமர்சனம் வெளியிட்டிருக்கிறார். இதன்படி உத்தியோகபூர்வ நோக்கங்களுக்காக வழங்கப்படும் அரசு நிதியை அரசியல் கட்சி நிதிக்காக சட்டப்பூர்வ நன்கொடையாக வழங்க முடியாது என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அத்துடன் ஒருவரின் வேதனத்தை செலவிடுவதற்கும் அரசு நிதியை தவறாக பயன்படுத்துவதற்கும் இடையே வேறுபாடு இருப்பதாகவும் உதய கமம்பல குறிப்பிட்டிருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது தனிப்பட்ட வருமானத்தை தாங்கள் விரும்பியபடி பயன்படுத்துவதற்கு சுதந்திரம் இருக்கிறது. எனினும் அலுவலகங்கள், எரிபொருள், தகவல் தொடர்பு மற்றும் போக்குவரத்து போன்ற கொடுப்பனவுகளை பொது நோக்கத்துக்காக மாத்திரமே செலவிட வேண்டும் என்றும் அவர் விளக்கியுள்ளார். வாடகை, மின்சாரம் அல்லது உபகரணங்கள் போன்ற அலுவலகத்தை பராமரிப்பதற்கு வழங்கப்படும் நிதியை ஒரு கட்சியிடம் ஒப்படைக்க முடியாது. அவ்வாறு செய்வது அரசு நிதியை தவறாக பயன்படுத்துவதற்கு சமம் என்றும் உதய கமம்பில சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதே போன்ற செயல்கள் அரசு சொத்துக்களை தவறாக பயன்படுத்துவதற்கு சமம் எனவும் நீதிமன்றத்தால் பிணையில் செல்லக்கூட அனுமதிக்க முடியாத குற்றமாகும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதற்கமைய 2029 ஆண்டுக்கு பின்னர் தேசிய மக்கள் சக்தியின் 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வெளிக்கடை சிறையில் தனியானதொரு பிரிவை ஒதுக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் பிவித்ரு ஹெலோருமையின் தலைவர் உதய கமம்பில எச்சரித்திருக்கிறார். දැන් නීතිය ක්‍රියාත්මක වුණේ නැතත් 2029න් පස්සේ මාලිමා මන්ත්‍රීවරුන් 159ටම වැලිකඩ සිරගෙදර වාට්ටුවක් වෙන් කරගන්න වෙන බව නම් ස්ථිරයි.